லீடர்ஸின் அன்பு நெஞ்சங்களே வணக்கம். நான் உங்கள் ஹரிஷ் இப்ராஹிம். அனைவருக்கும் போகி தின நல்வாழ்த்துக்கள். பழையன கழிதலும் புதுவன புகுதலுங்கிறதுக்கு எதுவாக இந்த வருடத்தில் அனைத்து விதமான பழைய எண்ணங்களையும் விட்டுவிட்டு நல்லெண்ணங்களாக அனைத்து தமிழர்களும் செழிப்போங்கு வாழ எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய வீடியோ மிக முக்கியமாக எப்படி ஒரு பழைய மனிதராக 2014 அதானி அவர்கள் இருந்தாரோ இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புதிய மனிதராக உலக அரங்கில் அறியப்பட்ட ஒரு மனிதராக 2025 இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பார்வையை பத்தி மகாராஷ்டிராவினுடைய லோக்கல் பாடி எலெக்ஷனுடைய தேர்தல் களத்துல ராஜ் தாக்கரே அவர்கள் பத்த வைத்திருக்கிற ஒரு நெருப்பு இன்றைக்கு இந்தியா முழுவதும் பற்றி எரிகிறது. அதானியை பற்றி ரிலீஸ் செய்த ஒரு காணொளி, அதை பத்தின ஒரு தெளிவான காணொலியாக இந்த காணொலி இருக்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள். ராஜ் தாக்கரே உத்தவ் தாக்கரே அவர்களுடைய இணைப்பு, அவர்களுடைய கூட்டணி மிகப்பெரிய ஒரு பலத்தையும் மிகப்பெரிய ஒரு பயத்தை பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏற்படுத்தி இருக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். மும்பை மகாராஷ்டிராவினுடைய லோக்கல் பாடி எலெக்ஷன்ல இன்றைக்கு அதனுடைய அந்த மகாராஷ்டிரா லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ்ல நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்துல ராஜ் தாக்கரே அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான வீடியோ 2014 மேப்பையும் இந்தியாவினுடைய மேப்பையும் 2025 இந்தியாவினுடைய மேப்பையும் கம்பேர் பண்ணி ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறார். அது ஒட்டுமொத்தமான சோசியல் மீடியாவிலையும் மிகப்பெரிய ஒரு வைரலாக பரவி கொண்டு வருகிறது கடந்த நாட்களில். அது எதை பத்தினா, அதானி அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு சீடராகவும் மிகப்பெரிய ஒரு குருவாகவும் இருக்கக்கூடியவர் திரு மோடி அவர்கள். மிகப்பெரிய அவருக்கான ஆதாசன குருவாக குஜராத்தில் அவர்களுடைய தொழில் வளத்தை இரட்டிப்பாக 3 மடங்காக 10 மடங்காக பெருக்குவதற்கு மிக முக்கியமாக அன்றைய காலகட்டத்தில் குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்து திரு நரேந்திர மோடி அவர்கள் மிகப்பெரிய தனது நண்பருக்கான பல டெண்டர்களையும் பலவிதமான அறிக்கைகளையும் பலவிதமான மிக முக்கியமான பல்வேறு ப்ராஜெக்ட்ஸை கொடுத்ததுல ரொம்ப பெரிய ஒரு வளர்ச்சியை அன்றைக்கு கௌதம் அதானி பெற்று வந்தார். 2014 அப்படியே ஷிஃப்ட் டெல்லிக்கு மாறுகிறது. குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்த திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவினுடைய பிரதம மந்திரியாக மாறுகிறார். அன்றைக்கு 2014 அவர்களுடைய கௌதம் அதானியுடைய நெட் ஒர்த்தாக அறியப்பட்டது 44,000 கோடி ரூபாய் மட்டும். அன்றைக்கு இருந்த மதிப்புக்கு 44,000 கோடி ரூபாயை ஒரு சொத்து மதிப்பாக வைத்திருந்த பல்வேறு துறைமுகங்கள் எதுவுமே இல்லாத காலகட்டத்தில் இருந்த அதானி அவர்களுக்கு 2014 மோடி அவர்கள் பிரதம மந்திரியாக ஆனதற்கு அப்புறம் இன்றைக்கு 2025 கிட்டத்தட்ட 15 போர்ட்டுகளை கையில் வைத்துள்ளார், 9 ஏர்போர்ட்டுகளை கையில் வைத்துள்ளார். ஒட்டுமொத்தமாக பல்வேறு ப்ராஜெக்ட்ஸ் பல்வேறு மாநிலங்கள்ல தொட்டு பல்வேறு துறைமுகங்களை தாண்டி ஏர்போர்ட்டுகளை தாண்டி இன்றைக்கு மிகப்பெரிய மொனோப்ளியாக பல்வேறு துறைகளில் அவர் இருந்து கொண்டிருக்கிறார். அது சோலார் பேனல் பவர் ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஹைட்ரோ ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும், எனிதிங் அதில் ஒட்டுமொத்தமாக அதானியினுடைய கைகரியம், அதானியுடைய ஆக்டோபஸ் கரங்கள் நீண்டு கொண்டே இருக்கிறத ஒவ்வொரு முறையும் ஆப்போசிஷன் பார்ட்டியில இருக்கக்கூடிய காங்கிரஸ் போன்ற மாநிலங்கள் ஆளக்கூடிய மாநிலங்களும் சரி, இல்ல பல்வேறு மாநிலங்கள்ல அதை மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக எழுப்பி கொண்டே வந்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி அவர்களுக்கான நண்பர்களை ஊக்குவிக்குது, பல்வேறு முறையற்ற செயல்களில் அதானி குழுமத்துக்கு பல்வேறு கான்ட்ராக்டுகள் கொடுக்கப்பட்டதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் இந்தியாவில் மட்டுமல்ல உலக அரங்கிலுமே. ஆஸ்திரேலியாவில் மிகப்பெரிய வெஸ்ட் பேங்கில் இருக்கக்கூடிய நிலக்கரியை எடுக்கக்கூடிய அந்த கான்ட்ராக்டுக்கு அங்கில் இருந்த என்விரான்மெண்டலிஸ்ட் மிகப்பெரிய போராட்டக்களமாக யுத்தக்களமாக மாறியதை பார்த்தோம். இன்னும் எத்தியோப்பியா போன்ற நாடுகள்லையும் சரி, பல்வேறு நாடுகள்ல அதானி எங்கெங்கெல்லாம் நுழைந்தாரோ அந்த இடங்களில் எல்லாமே திரு மோடி அவர்கள் அவர்களுக்கான டெண்டரை வாங்கி கொடுப்பதும் அவர்களுக்கான அந்த கான்ட்ராக்டை வாங்கி கொடுப்பதிலும் நேரடியாக அந்த இந்தியாவினுடைய பிரதமராக இருக்கக்கூடியவர் அந்தந்த நாட்டினுடைய அதிபர்களாக இருக்கக்கூடியவர்களோடும் அதானியை அழைத்து கொண்டே சென்று மிகப்பெரிய ப்ராஜெக்டுகளை வாங்கி கொடுத்தார் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு. அதனுடைய நீட்சியாக இன்றைக்கு மகாராஷ்டிரா தேர்தல்களில் ராஜ் தாக்கரே வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோ தெள்ள தெளிவாக அந்த சாம்ராஜ்யம், அதானியுடைய சாம்ராஜ்யம், இந்தியாவினுடைய குஜராத்தில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த சாம்ராஜ்யம் இன்றைக்கு எப்படி ஒட்டுமொத்தமாக வெறும் 10 வருடங்களில் 44,000 கோடி ரூபாயாக இருந்த ஒத்த வருவாயில் இன்றைக்கு 10 லட்சம் கோடி அளவிற்கு வருமானத்தை ஈட்டி இருக்கிறார் திரு அதானி அவர்கள். இன்றைக்கு மிக முக்கியமாக தெளிவாக இந்த 2 மேப்பையும் ராஜ் தாக்கரே வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த வீடியோவில் இருந்து தெள்ள தெளிவாக தெரிகிறது.
இது எந்த விதமான உபயோகமும் எந்த விதமான ஒரு பலன்களையும் எதிர்பாராத அரசு இதை செய்து கொடுக்காத பட்சத்துல இப்பேற்பட்ட வளர்ச்சியை ஒருவரால் எக்காலத்திலையும் பெற முடியாது. அது எக்கனாமிக்ஸினுடைய மிக முக்கியமான புலவர்கள் கூறுகிற கூற்றாக கூட இருக்கலாம். எவ்வளவு பெரிய ஒரு காமர்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸினுடைய மேதைகளால கூட இப்பேற்பட்ட ஒரு பிசினஸை இவ்வளவு அபரீதமான ஒரு 10 வருஷத்துல 44,000 கோடியில இருந்து 10 லட்சம் கோடியாக அதனுடைய வருவாயையும் அதனுடைய லாபத்தையும் ஈட்டுறதுக்குரிய அந்த ஒரு சூழ்நிலைகளை அன்டில் அன்லெஸ் அதனுடைய கவர்மெண்டோடைய டைரக்ட் சப்போர்ட் 100% இல்லாத பட்சத்தில் இது சாத்தியமே இல்லை அப்படிங்கிறத தான் ஹிண்டன்பர்க்கோடைய அறிக்கையுமே அன்றைக்கு மிகப்பெரிய ஒரு போதாகாரத்தை கிளப்பினது. மிகப்பெரிய கான்ட்ராக்டை வாங்குறதற்காக அதானி குழுமம் பல்வேறு முறைகேடான பல்வேறு வழிகளை கையாண்டது அப்படிங்கிறத ஹிண்டன்பர்க் அறிக்கையை வெளியிட்டது. அதற்கு அதானி குழுமத்தினுடைய ஷேர் மார்க்கெட்டினுடைய ஒட்டுமொத்த வீழ்ச்சியை 1 மாத காலமாக பார்த்தோம். அதற்கப்புறம் அவர்கள் அதற்கு மேல டெஃபமேஷன் கேஸ் போட்டு இன்றைக்கு ஹிண்டன்பர்க்கையே ஒட்டுமொத்தமாக கைப்பற்றி வைத்திருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் இருக்குது. இது போக மீடியாவினுடைய பல்வேறு குழுக்களாக இயங்கி கொண்டிருந்த மீடியாவை ஒரே குடைக்குள்ள கொண்டு அதனை அதானி குழுமம் கைப்பற்றின NDTVயினுடைய நிகழ்வுகளையும் நாம் பார்த்தோம். ஸோ அதானி குழுமம் கடந்த 10 ஆண்டுகள்ல மோடி அவர்களினுடைய கைப்பாவையாக இருந்து கொண்டு நண்பர் என்ற போர்வையில் ஒட்டுமொத்த இந்தியாவை தாண்டி உலக அளவிலேயும் பல்வேறு ப்ராஜெக்டுகளை வாரி குவித்திருக்கிறது. ராஜ் தாக்கரேவினுடைய வீடியோ தெளிவாக காட்டிக்கொண்டே இருக்கிறது. ஸோ இதை மக்கள் மத்தியில கொண்டு விடுகிறோம். மக்கள் தான் அதை இப்பேற்பட்ட ஒரு கூட்டணியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் இந்தியாவை எப்படி ஆட்சி செய்கிறது அப்படிங்கிற அந்த போர்வையையும் அந்த அனாலிசிஸையும் அதற்கான ரிசல்ட்டையும் மக்கள் மத்தியில் தான் கொண்டு விட வேண்டும். அவர்கள் தான் அதற்கான சரியான தீர்ப்பை காலம் வரும்போது கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற பார்வையில மற்றும் ஒரு வீடியோல உங்கள் அத்தனை பேரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.